அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 13/3/2024 புதன்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்றைய தினம் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வானிலை அறிக்கை பதிவு செய்ய முடியவில்லை. இன்றைய தினம், அதாவது மார்ச் மாதம் தொடங்கியது முதல் தமிழகத்தில் வெப்பநிலை உயர்ந்து வரும் நிலையில் நேற்றைய தினம் தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் 38.6 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. சேலத்தில் 38.5 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், கரூர் பரமத்தியில் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. மார்ச் 14 அல்லது மார்ச் 15 தேதி வாக்கில் வங்கக்கடலில் சுழற்சி உருவாகி, அதாவது அந்தமானுக்கு தெற்கு கடலில் சுழற்சி உருவாகி அது மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயரழுத்தம் நீடிக்கிறது. தொடர்ந்து இம்மாத இறுதி வரை நீடிக்கும். சூரியனின் குத்துக்கதிர் வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடைந்த பிறகு அது மேலும் வடக்கு நோக்கி நகரும் போது உயரழுத்தம் படிப்படியாக விலகக்கூடும். வட மாநிலங்களில் ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அதாவது ஓரிரு இடங்களில் மழை பொழியும். தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் கூடுதல் இடங்களில் மூடுபனியும், பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே மூடுபனி பதிவாகி இருக்கும். பெரும்பாலான மாவட்டங்களில் நள்ளிரவு, அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கக்கூடும். வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்புள்ளது. அதே சமயத்தில் பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும். தினசரி மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மட்டும் ஆங்காங்கே லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை முதல் கேரளாவில் பரவலாக மழை பதிவாகும். அதே சமயத்தில் வட மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் மழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 5 நாட்கள் கழித்து ஒடிசா, ஆந்திராவிலும் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். அதே சமயத்தில் தமிழகத்தில் வெப்பநிலை பொறுத்தமட்டில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல் மற்றும் தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். அதே சமயத்தில்
தமிழகம் உள்ளிட்ட அதாவது அதே சமயத்தில் தமிழகம் உள்ளிட்ட புதுச்சேரியில் அதாவது புதுச்சேரியில் வரும் நாட்களில் மேலும் வெப்பநிலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.